என்பது இந்த சென்னையில் இருக்கக்கூடிய லட்சம் தேவேந்திர குல வேளாளர் இருக்கிறார்கள். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் தனது சொந்த சாதியை சொல்ல முடியாத அவல நிலை என்று இருக்கின்றது. அம்பேத்கர் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் அல்ல. அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் முதுகெலும்பாக இந்தியா மீது, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் சட்டத்தை உருவாக்கி தந்த மாபெரும் சட்ட மாமேதை. அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு கொடுத்ததுதான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடே வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு மேல் இருக்கின்ற எந்த சாதியிலாவது நீ இடஒதுக்கீடிலே கை வைத்திருக்க முடியுமா? அந்த சமூகம் உங்களை விட்டு விடுமா? அப்ப இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற 2 பெரும்பான்மை சமூகம் தொடர்ச்சியாக இந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகத்தை நீங்க தொடர்ச்சியாக வளர்த்துவிட நினைப்பதுதான் தமிழகத்திலே இன்று தென் தமிழகத்தில் 60க்கும் மேற்பட்ட 70க்கும் மேற்பட்ட கொலைகள், சாதிய படுகொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் பட்டியல் வெளியேற்றம் என்பது ஏதோ தேவேந்திர குல வேளாளர்கள் பிற சாதியை போன்று இன்னும் பின்தங்கி இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களை எதிர்ப்பதற்காகவோ அல்லது மாறுதட்டி கொள்வதற்காகவோ அல்லது அவர்களை ஒடுக்க வேண்டும் என்கிற எண்ணமோ கிடையாது. அதுக்கு மாற்றாக இந்த தமிழகத்தினுடைய பூர்வீக குடியான தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இந்த மண்ணின் மீது, இந்த மக்கள் மீது இருக்கின்ற அக்கறையை பறைசாற்றுகின்ற வகையில் தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் சமூகங்களோடு இணையாக வாழ வேண்டும் என்பதற்காக பட்டியல் வெளியேற்றத்தை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இதுபோன்று மாநில தலைமையில் ஒரு இடத்தில் பொதுமக்கள் நெருக்கடியான இடத்தில் கூட இன்று ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற நாங்கள் மேடை போட்டு அமர முடியும் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டம் என்பதை நாம் மறுக்க கூடாது. இன்று தமிழகத்திலே பெரும்பான்மையாக 20 மாவட்டங்களுக்கு மேலாக வசிக்கக்கூடிய வேளாண் மரபினராக, வேளாண் குடிகளாக, வேளாண் கூலிகளாக இருக்கின்ற பெரும்பான்மை தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் இந்த மக்களின் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியையும் கொண்டு பணத்தை போன்று, மிசினை போன்று இந்த மக்களை 40 ஆண்டு காலமாக நமக்கு முன்னோர்கள் நமக்கு எந்த வேலையும் செய்யாமல், எந்த அரசியல் விடுதலையும் பெற்றுத் தராமல், எந்த கல்வியல் பொருளாதார மாற்றத்தையும் உருவாக்கி தராமல் நமக்கு அவலத்தை தான் செய்திருக்கிறார். அன்பர்களே, பட்டியல் வெளியேற்றம் என்பது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிற பட்டியல் சமூக தோழர்களையும் நாங்கள் கேட்பது, பட்டியலில் என்பது இந்த சென்னையில் இருக்கக்கூடிய லட்சம் தேவேந்திர குல வேளாளர் இருக்கிறார்கள். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் தனது சொந்த சாதியை சொல்ல முடியாத அவல நிலை என்று இருக்கின்றது. பொது இடங்களிலே நாங்கள் ஒரு தேநீர் கடையோ, ஒரு இரவு நேர டிபன் கடையோ, எந்த ஒரு உணவு பண்டங்களையும் விற்க நாங்கள் முடியாது. காரணம், இவன் தாழ்த்தப்பட்டவன் என்கிற சொல். இதெல்லாம் மாற வேண்டும். இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நாம் பட்டியல் வெளியேற்றத்தை நடத்தியே தீர வேண்டும். மத்திய மாநில அரசுகளே, வருகின்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நீங்க பெற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் வளரும் தமிழக கட்சி உங்களை தேர்தலில் ஆதரிக்கும். அப்பொழுதுதான் தேவேந்திர குல மக்களின் வாக்கை நீங்க பெற முடியும். அதனால்தான் தொடர்ச்சியாக ஐயா மருத்துவர் அவர்கள் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்து எங்கள் குடிகளுக்கு இருக்கின்ற வீதாட்சி அடிப்படையில் எங்களுக்கு தொகுதியை வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் கல்வியில், பொருளாதாரத்தில் நாங்கள் மேம்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஐயா ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். அதையேதான் வளரும் தமிழகம் கட்சி சொல்கிறது. அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு கொடுத்ததுதான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடே வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு மேல் இருக்கின்ற எந்த சாதியிலாவது நீ இடஒதுக்கீடிலே கை வைத்திருக்க முடியுமா? அந்த சமூகம் உங்களை விட்டு விடுமா? அப்ப இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற 2 பெரும்பான்மை சமூகம் தொடர்ச்சியாக இந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகத்தை நீங்க தொடர்ச்சியாக வளர்த்துவிட நினைப்பதுதான் தமிழகத்திலே இன்று தென் தமிழகத்தில் 60க்கும் மேற்பட்ட 70க்கும் மேற்பட்ட கொலைகள், சாதிய படுகொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் எந்த படுகொலைகளுக்கும் இவ்வளவு வேகமாக அரசு செயல்படாமல் இருக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களிடம் நாங்கள் வைக்கின்ற ஒரே கோரிக்கை தான்,
தென் தமிழகத்தில் ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதியின் கீழ் ஒரு குழுவை அமைக்க வேண்டும். குழுவை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையில் ஆய்வு நடத்த வேண்டும். இது எதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக சாதிய படுகொலைகள் நடக்குது என்று படுகொலை நடப்பதற்கு உடனடியாக முன்வருகின்ற நீதிமன்றம், சட்டம், தேவேந்திர குல வேளாளர்கள், தேவேந்திர குல இளைஞர்கள், அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்யப்படும்போது கண்ணை மூடிக்கொண்டு உயரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சிறையிலே கொல்லப்படுகிறார்கள். உயரிய 1995க்கு பின்னால் தேவேந்திரர்களுடைய எழுச்சியை தமிழக அரசு சந்தித்திருக்கிறது. மீண்டும் ஒரு உள்நாட்டு போரை, உள்நாட்டு விடுதலை பெறுவதற்காக வளரும் தமிழக கட்சி தலைவர் பாளை பட்டாபிராமன் அதை தலைமை தாங்குவார் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.